ஹலோ நண்பர்களே. நண்பர்களே பாருங்கள், நான் எவ்வளவு அழகாகவும் உண்மையாக இருக்கிறேன். நான் இல்லாமல் எந்த குழம்பும் சுவைக்காது. அதனால் நான் தான் இங்கே தலைவன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தக்காளி தம்பி. என் நிறத்தை பார். என்ன சாப்பிட்டால் சிறுவர்கள் கண்ணாடி போடவே தேவையில்லை. நான் ஒரு சூப்பர் ஹீரோ. நீங்க என்னதான் சொன்னாலும் குழந்தைகளுக்கு பிடித்தது நான் தான். வறுவல் என்றாலும் பிரெஞ்சு பிரைஸ் என்றாலும் ஓடி வந்து என்னை தான் எடுப்பார்கள். நான் ஒரு உலக புகழ் பெற்ற நட்சத்திரம். நிறுத்துங்கள். நான் மட்டும் இல்லை என்றால் உங்கள் சமையல் சப்பையாக இருக்கும். என் ஒரு துண்டு நாக்கில் பட்டாலே எல்லோரும் ஆ ஊ என்று குதிப்பார்கள். எல்லோரும் அமைதியாக இருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது தவறு. யாரும் என்னை விரும்புவதில்லை. கசப்பாக இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? பாகற்காய் அண்ணே, உங்களை மதிப்பவர்களுக்குத்தான் உங்கள் அருமை தெரியும். என்ன இது? ஒரு பூனை வருது. ஐயோ, அந்த பூனை நம்ம நீ தொட்டு உருட்டி விளையாடுமே. நாம் என்ன செய்வது? பயப்படாதீர்கள், நான் முன்னால் நிற்கிறேன். என் வாசனையை நுகர்ந்தாலே பூனை தும்மிக் கொண்டு ஓடிவிடும். நாங்கள் எல்லோரும் உனக்கு பின்னால் அரணாக நிற்கிறோம். அச்சு. மன்னியுங்கள் நண்பர்களே, நான் மட்டும் பெரியவன் என்று நினைத்தது தவறு. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்ததால் தான் இன்று தப்பித்தோம். உண்மைதான், நாம் தனித்தனியாக இருந்தால் வெறும் காய்கறிகள். ஆனால் ஒன்றாக சேர்ந்தால் சுவையான கூட்டு அல்லது சம்பார் ஆகிவிடுவோம். சரியாக சொன்னாய். ஒரு சமையலில் நாம் எல்லோரும் சேர்ந்தால் அது முழுமையான உணவாகும். அதே போலத்தான் மனிதர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.